அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாட்களில் நம்ம முஸ்லிம்கள் கிட்டேயே இருக்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, தொழுகையில் அத்தஹியாத்திருப்புல தஷஹுது ஓதும்போது சிலர் கைவிரல்களை ஆட்டுறாங்களே, இது கூடுமா கூடாதா, சரியான வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான தெளிவான வழிகாட்டுதலை இன்றைய பதிவில் ஹதீஸ்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அபு தாவூதுங்கிற ஒரு ஹதீஸ் கிதாபில் தெளிவாகவே பதிவாகி இருக்கு. அப்துல்லா இப்னு ஜுபைர்ல அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதுடைய இருப்பில், அத்தஹியாத் இருப்பில் தஷஹுது ஓதும்போது அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தை வர்றப்ப தன்னுடைய ஆள்காட்டி விரலை தூக்குனாங்க, ஆள்காட்டி விரலை ஆட்டலை அப்படின்னு தெளிவாகவே அப்படி ஒரு ஹதீஸில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதே போன்ற பல ஹதீஸ்கள் திர்மிதி ஷரீஃபில், இப்னு மாஜா போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கு. அதனால் நமக்கு குழப்பமே வேண்டாம். தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் தஷஹுத் ஓதும்போது கைவிரல்களை ஆட்டக்கூடாது. சரி, இன்னைக்கு தொழுகையில் அந்த தஷஹுதுடைய இருப்பில் கைவிரல்களை ஆற்றவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஏன் ஆட்டுறாங்க, அதற்கான நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போங்கிற ஒரே காரணத்தினால நான் அதையும் பதிவு பண்ணுறேன். அந்த கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏன் தொழுகையில் கைவிரல்களை ஆட்டுறோன்னு அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறப்ப தஷஹுதுடைய இருப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைவிரல் ஆடுச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க. அதற்கு நம்ம கொடுக்குற பதில் என்னன்னா, அதாவது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். அது அவங்க கிட்டத்தட்ட அந்த ஹதீஸில் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இந்த ஹதீஸை அவங்க எடுத்துருக்குறாங்க. என்னென்னா, அந்த ஹதீஸ் அசல் அந்த ஹதீஸ் என்னென்னா, அன்னைக்கு நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறப்ப கடுமையான குளிர்காலம், கடுமையான குளிரில் சஹாபாக்கள் எல்லாருமே அவதிப்பட்ட நேரம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான குளிர்னால கைவிரல்கள் லேசாக நடுங்கி இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு இடத்த மட்டும் சரி, இந்த ஒரு ஹதீஸில் இருந்து மட்டும் சரியான புரிதல் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்களே கைவிரல்களை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறை கிடையாது அப்படிங்கிறத சந்தேகம் இல்லாமல் நம்ம விளங்கிக்கலாம். இதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு அறிவுபூர்வமாக கையாண்டோம் அப்படின்னாலே பாருங்கள், நம்ம எதுக்காக அத்தஹியாத் திருப்பில் கைவிரலை தூக்குறோம், நம்முடைய ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன். எதனால்? அத்தஹியாத்து லில்லாஹி வஷலவாத்து வத்தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தே மட்டும்தான் அப்படின்ற ஒருமைப்படுத்துறதுக்காக, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வை நம்ம நேர்ச்சை செஞ்சு அல்லாஹ்வை இஷாரா காட்டுறோம், அல்லாஹ்வை நம்முடைய ஆள்காட்டி விரல் மூலமாக சுட்டி காட்டுறோம். அதற்காக தான் அந்த இடத்துல மட்டும் அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது நம்முடைய ஆள்காட்டி விரலை நம்ம உயர்த்துறோம் இல்லையா? இப்போது அதே இடத்துல நம்முடைய கைவிரல்களை நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒருமைப்படுத்துதலே ஏதோ நக்கல் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒருமைப்படுத்துதலே அல்லாஹ்வை தனித்துவப்படுத்துறதே இல்லாமல் ஆகிடும். இப்போ நம்ம முஸ்லீம்கள்கிட்ட இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம முஸ்லீம்களில் நம்ம சுன்னத்துல் ஜமாத்திலேயே ஹனஃபியாக்கள் அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது கைவிரலை தூக்கிட்டு கைவிரலை இறக்கிடுவாங்க. ஆனால் ஷாஃபியாக்கள் அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது கைவிரலை தூக்கிடுறாங்க. அடுத்து சலாம் கொடுக்குறவரை கைவிரல்களை தூக்கின மேனியாகவே இருக்கிறாங்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம முஸ்லீம்கள்கிட்ட நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான பதில் என்னென்னா, ஹதீஸ் என்ன பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அந்த தஷஹுது இருப்பில் அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரும்போது கைவிரலை தூக்குனாங்க. நம்ம ஹனஃபியாக்கள் நம்ம என்ன சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கைவிரலை தூக்குனாங்க. அதனால் அந்த ஒரு பாயிண்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி நம்ம கை இறக்கிடுறோம். இந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ்வை தான் ஒருமைப்படுத்தி முடிச்சாச்சு, கையை இறக்கிடலான்னு நம்ம சொல்லுவோம். ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க, நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கை விரலை தூக்குனாங்க. அடுத்து எப்போ கை விரலை இறக்குனாங்கங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியல. அதனால் சலாம் சொல்கிற வரை கை விரலை தூக்குங்க அப்படின்னு ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு அறிவுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம மார்க்க சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இது அல்லாமல் கண்டிப்பாக தொழுகையில் தஷஹுத் இருப்பில் விரல்களை ஆற்றுறது கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் வாழக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விற்கு அஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.